தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தேர்தல் பணியில் அமர்த்தப்படும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு தபால் முறையில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பணி தொடர்பாக இன்று நடைபெறும் 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பின் போது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற பயிற்சி வகுப்பின் போது தபால் வாக்குகளை அளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பெரும்பாலானோருக்கு தபால் வாக்குகள் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேர்தல் பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு முறையாக தபால் வாக்குகள் அளிக்கப்படவில்லை. மேலும் தபால் வாக்குகளுக்கான படிவங்கள் தொலைந்துவிட்டதாக அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததால் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் முற்றுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மக்களவை தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களின் பலரது பெயர்கள் தபால் ஓட்டு பட்டியலில் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜனை சந்தித்து மனு அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நடராஜன் இன்று மாலைக்குள் அனைவருக்கும் தபால் வாக்குகள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தபால் ஓட்டுகள் பட்டியலில் அரசு ஊழியர்கள் பெயர்கள் விடுபட்டுள்ளதாக எந்த புகாரும் வரவில்லை என்றும், முறையாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.